நண்பர்களே, இந்தியா ஒரு சேவிங்ஸை நேசிக்கும் நாடு என நம்பி வளர்ந்தோம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல கடன் வாங்குறது ஒரு அவமானமா பார்க்கப்பட்டது. வீட்ல யார் கூடயாவது மனஸ்தாபம் வந்தா கூட, "நீ கடன்காரன்" அப்படிங்கிற மாரி ஒரு திட்டா தான் இருந்துச்சு. ஆனா, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. கடந்த 5 வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு இந்தியாவுடைய சேமிப்பு விகிதம் ரொம்ப கீழ போயிருக்கு. வெறும் 5% தான். அதே நேரத்துல இந்திய குடும்பங்களுடைய கடன் சுமை 41% உயர்ந்திருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னால இது 33% தான் இருந்தது. வெறும் சில வருஷங்கள்ல 8% அதிகரிச்சிருக்கு. என்ன நடக்குது? எப்படி இவ்வளவு வேகமா மாறுச்சு? இந்த கதை தொடங்குறது 2015ல. அந்த காலத்துல இந்திய வங்கிகள் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. வங்கிகள் பெரிய நிறுவனங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் கடன் கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த நிறுவனங்களால திருப்பி கொடுக்க முடியல. வங்கிகள் அந்த கடன்கள வாராக்கடன் அப்படின்னு எழுதவும் விரும்பல. ஏன்னா, அப்படி எழுதிட்டாங்கன்னா, தங்களுடைய தரம் குறைஞ்சிரும். அதனால தொடர்ந்து மறைச்சிட்டு வந்தாங்க. இந்த சிக்கல கண்டுபிடிச்ச அரசு, அத இரட்டை இருப்புநிலை சிக்கல் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஒரு பக்கம் நிறுவனங்களுடைய தள்ளாட்டம், இன்னொரு பக்கம் வங்கிகளோட தள்ளாட்டம். 2ம் ஒரே நேரத்துல நடக்கும்போது, பொருளாதாரம் என்ன ஆகும்னு யோசிங்க. இத சரி பண்ண இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு முடிவு எடுத்தாங்க. எல்லா வங்கிகளும் தங்களுடைய கடன் கணக்குகள ஒரு முறை நேர்மையா பரிசோதிக்கணும் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் சொல்லுச்சு. அதன் விளைவா என்ன ஆனது அப்படின்னு பாருங்க. 2015ல வெறும் 4% இருந்த வாராக்கடன் விகிதம் 2018ல 11%க்கு மேல போயிடுச்சு. இந்த நிலையில பொருளாதாரத்தை ஆரோக்கியமா வைக்க அரசு 3 லட்சம் கோடிக்கு மேல வங்கி அமைப்புல செலுத்துச்சு. பணப்புழக்கம் வந்துச்சு. ஆனா வங்கிகளுக்கு ஒரு பயமும் கூடவே சேர்ந்து வந்துருச்சு. திரும்பவும் பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்து அந்த பழைய சிக்கல்ல மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ அவங்க யார பார்த்தாங்க? நம்மள தான் பார்த்தாங்க. உங்கள தான் பார்த்தாங்க. நிலையான வருமானம் உள்ள சாதாரண குடும்பங்கள பார்த்தாங்க. ஒரு பெரிய நிறுவனத்துக்கு கோடிக்கணக்குல கடன் கொடுக்கிறத விட, ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு சின்ன சின்ன கடன்களா குடுத்து, ஒண்ணு தவறுனாலும் இன்னொன்னு இருக்கு அப்படிங்கிற ஒரு யோசனைய அவங்க முன் வச்சாங்க. இது வியாபார கண்ணோட்டத்துல புத்திசாலியான ஒரு முடிவு தான். அதனால வங்கிகள் நம்மள நோக்கி திரும்புனாங்க. ஆனா, நம்மள கடன் வாங்க சொல்ல முடியுமா? இந்தியர்கள் இயல்பாவே கடன வெறுக்கிறவங்க. அதனால வங்கிகள் ஒரு 3 அடுக்கு அணுகுமுறைய கையாண்டாங்க. முதல் அடுக்கு என்ன அப்படின்னா, உணர்வ பயன்படுத்தணும். உங்களோட பெற்றோர்கள் காலத்துல வெற்றி அப்படின்னா வீடு வாங்குறது, கார் வாங்குறது இதுதானே சொல்லுவாங்க. இது சமூக அந்தஸ்துடைய ஒரு அடையாளம். ஆனா தலைமுறை மாறிடுச்சு. இப்ப வெற்றி அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஒரு புது ஃபோன் வாங்குறது, அவுட்டோர் ஷூட் போறது, அவுட்டோர் டூர் போறது, இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயங்கள் தான் சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, நல்ல உணவுங்கள சாப்பிடுறது, ஆடை வாங்குறது இந்த மாதிரி மாறி இருக்கு. இந்த மாற்றம் கடனுடைய வகைகள்ல தெரியுது. 2019ல வீட்டு கடன் தவிர்த்த சாதாரண நுகர்வு கடன்கள் மொத்த வீட்டு கடன்கள்ல 40% இருந்தது. 2025ல அது 55% உயர்ந்துடுச்சு. வீடு வாங்க கடன் வாங்குறதையும், செருப்பு வாங்க கடன் வாங்குறதையும் ஒரே விகிதத்துல சேர்த்து விட்டுட்டாங்க. இதுதான் இதனுடைய அர்த்தம். 2வது அடுக்கு என்ன அப்படின்னா, எளிமை. இப்ப நம்ம இந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கும்போதே, நம்மளோட ஃபோனுக்கு ஒரு செய்தி வருது. ஒரு ரூ. 1,00,000 முன் அனுமதி கடன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். நான் கடனே கேட்கலையே, யார்கிட்டயும் பேசலையே. ஆனா கடன் வந்து நம்ம வீட்டு கதவ தட்டுது. 2015க்கு முன்னாடி கடன் வாங்கணும் அப்படின்னா, பேங்க்குக்கு நேர்ல போணும். அவங்க குடுக்குற ஆவணங்கள்லாம் பார்க்கணும். நம்மளோட ஆவணங்கள அவங்க சரி பார்ப்பாங்க. மேலதிகாரிகள் இத ஒத்துக்கணும். இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம ரொம்ப நாட்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருந்துச்சு. அது ஒரு தடையாவே இருந்துச்சு. இப்போ அந்த தடைகள்லாம் எதுவும் கிடையாது. ஒரு பொட்டிய தட்டுனீங்கன்னா கடன் உடனே வந்துடுது. காய்கறி வாங்கணும்னா கூட அத இஎம்ஐல வாங்கிக்கலாம். சின்ன சின்ன டிரான்சாக்ஷனுக்கு கூட கிரெடிட் கார்ட லிங்க் பண்றீங்களா? அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இந்த மாதிரியான எளிமைகள்லாம் ரொம்ப வசதியா இருக்கு. ஆனா வசதி சில நேரம் ஆபத்தா மாறும். 3வது அடுக்கு சுழற்சி. வங்கிகளுக்கும், நிதி நிறுவனங்களுக்கும் ரொம்பவும் லாபகரமான விஷயம் என்ன அப்படின்னா, கடன் ஒருபோதும் முடியவே கூடாது அப்படிங்கிறது தான். அதனால அவங்க சில நுட்பமான வழிகள கையாள்றாங்க. முதல்ல வட்டியில்லா தவணை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வட்டி இல்லாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையிலே வட்டி இல்லாம இல்ல. வர்த்தக தள்ளுபடியில வட்டி மறைஞ்சிருக்கு. பேங்க் வந்து ஒரு வணிகர்கிட்ட கட்டண தள்ளுபடி வட்டிய மறைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பேங்க் வணிகர்கள் கிட்ட ஏதோ ஒரு பணம் வாங்குது. அந்த கட்டணம் விலையில ஏற்கனவே சேர்க்கப்பட்டிருக்கும். 2வது குறைஞ்சபட்ச தொகையை செலுத்துங்க அப்படின்னு ஒரு அழைப்பு. கிரெடிட் கார்டு தொகை முழுமையா செலுத்தலைனாலும் குறைஞ்சபட்சமா கொஞ்சமா செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீதி தொகைக்கு வருஷத்துக்கு 36ல இருந்து 42% வரைக்கும் வரி போடுறாங்க. ஒரு முறை அந்த சுழல்ல விழுந்துட்டீங்க அப்படின்னா வெளிய வர்றது ரொம்பவே கஷ்டம். 3வது ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்த வெகுமதி புள்ளிகள். கடன் அட்டையை பயன்படுத்தும் போது இந்த புள்ளிகள் கிடைக்கும். இந்த புள்ளிகள் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையில எது தேவையோ அது இல்லாம தேவையில்லாத செலவுகளையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. 4வது தானாவே அதிகரிக்கிற லிமிட். கிரெடிட் கார்டு லிமிட்ட முடிஞ்சதுமே கிரெடிட் கார்டு வரம்ப
முழுசும் பயன்படுத்தி திருப்பி கட்டுறவங்களுக்கு வங்கிகள் தானாகவே தங்களுடைய லிமிட்ட அதிகரிக்கிறாங்க. 5,00,000 வரம்பு இருக்கு அப்படின்னா, அது உடனே 7,00,000 மாறுது. நீங்க எந்த அப்ளிகேஷனும் போடாமலே அவங்களே தங்களுடைய லிமிட்ட இன்கிரீஸ் பண்ணி புது கார்டையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இது ஒரு கன்னி வலை அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 அடுக்குகள்ல நாம வேலை செஞ்சிருந்தா, நாம கடன்ல சிக்கியிருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். நான் இத 4 கேள்விகளா உங்க முன்னாடி வைக்கிறேன். ஒவ்வொரு கேள்விக்கும் நேர்மையா பதில் சொல்லுங்க. முதல் கேள்வி, உங்க மொத்த கிரெடிட் கார்டுடைய வரம்புல 30% அதிகமா பயன்படுத்துறீங்களா? உதாரணமா 1,00,000 வரம்புல 50,000 பயன்படுத்துறீங்களா? இது ஒரு எச்சரிக்கையான அறிகுறி. இது ரொம்ப ஷார்ட் டெர்ம்ல இருந்தா பரவாயில்ல. ஆனா இது தொடர்ந்து இப்படியே போச்சுன்னா, நீங்க கடன்ல வாழ்க்கைய நடத்த விருப்பப்படுறீங்க அப்படின்னு அர்த்தம். 2வது கேள்வி, நீங்க இன்ஸ்டால்மென்ட்ல வாங்கியிருக்கிற பொருள லிஸ்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொன்னத்தையும் 2ஆ பிரிக்கணும். 1 சொத்தா மாறுறது, இன்னொன்னு பொறுப்பா மாறுறது. வேலை செய்ய ரொம்ப முக்கியமா தேவைப்படுற கம்ப்யூட்டர், இது ஒரு சொத்து. ஆனா, ஏற்கனவே கம்ப்யூட்டர் இருக்கு. 3வதா ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க. அப்புறம் தேவையில்லாத ஏதோ ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா, இது ஒரு பொறுப்பு. உங்க இன்ஸ்டால்மென்ட்ல 50%க்கு மேல இதுதான் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கண்டிப்பா கவலைப்படணும். 3வது கேள்வி, ஒரு மாசத்துல எத்தன இன்ஸ்டால்மென்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அப்படி நீங்க ஆட் பண்ணத சம்பளத்தால டிவைட் பண்ணுங்க. அது 30%க்கும் மேல இருந்துச்சுன்னா, நீங்க ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். 4வது கேள்வி, 6 மாத செலவுக்கு போதுமான பணத்த உடனடியா எடுக்கக்கூடிய வகையில உங்ககிட்ட சேமிப்பு இருக்கா? இதுல முதலீடுலாம் நம்ம லிஸ்ட்லயே வராது. பங்குச்சந்தை, நிலம், தங்கம் இதெல்லாம் வரவே வராது. நேரடியா எடுக்கக்கூடிய பணம் மட்டும் தான் வரும். வீட்டுக்கடன் தவணையும் செலவுகள்ல சேர்க்கணும். இந்த அவசர கால நிதி இல்லன்னா கவலைப்படணும். இந்த 4 கேள்வியிலயும் சரியான பதில் இல்லன்னா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்க்கலாம். முதல் வழி, கடன ஒருங்கிணைங்க. உங்களுக்கு பல கடன்கள் இருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். ஒவ்வொன்னுத்துக்கும் வெவ்வேறு வட்டி விகிதம். கிரெடிட் கார்டு கடனுக்கு வருஷத்துக்கு 40% வட்டி வரைக்கும் கூட வரலாம். பர்சனல் லோனுக்கு 18% கூட வரலாம். வீட்டு கடனுக்கு மேல கூடுதல் கடன் வாங்கினாலும் அது 10%க்கு மேல ஆகலாம். ஸோ அதிக வட்டி கடன்கள எல்லாம் ஒண்ணா சேர்த்து குறைஞ்ச வட்டி கடனா மாத்தலாம். இது மொத்தமா செலுத்த வேண்டிய தொகைய குறைக்கும். 2வது வழி, உயர் வட்டி முதல் முறை. உங்களுடைய எல்லா கடன்களையும் வட்டி விகிதத்துடைய அடிப்படையில ஒரு வரிசைப்படுத்துங்க. ரொம்ப அதிக வட்டி இருக்கிறத முதல்ல கட்டி முடிங்க. ஏன்னா, வட்டி தான் உங்களுடைய செல்வத்த கரைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதிக வட்டி போனா மொத்தமா சுமை குறைஞ்சிரும். 3வது வழி, ஒரு சின்ன வெற்றி முறை. சில பேருக்கு அதிக வட்டி கடன் ரொம்ப பெருசா இருக்கும். அத முடிக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும். அந்த காலத்துல முன்னேற்றம் தெரியாம மனம் தளர்வுபடும். அப்படிப்பட்டவங்களுக்கு சின்ன சின்ன வெற்றி முறைகள் நல்லது. ரொம்ப சின்ன கடன முதல்ல முடிங்க. அந்த வெற்றியுடைய அந்த உணர்வு உங்கள தொடர உந்துதல் குடுக்கும். அதுக்கப்புறம் அடுத்தத முடிங்க. இப்படியே ஒவ்வொன்னா முடிங்க. இப்போ ஒரு கதை சொல்றேன். ஒருத்தர் துபாய்ல 10 வருஷம் வாழ்றாரு. நல்ல வேலை, ஆரோக்கியமான உடல், 2 குழந்தைங்க, மாசம் 4,50,000 லட்சம் சம்பளம். வெளியில இருந்து பார்க்கும்போது வாழ்க்கை செட்டில் அப்படின்னு தெரியும். அதே நபர் சில மாசங்களுக்கு முன்னாடி அந்த நபருக்கு வேலை போயிடுச்சு. அவர் தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா இப்ப வாடகையே கட்ட முடியல. குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபீஸ் இதையும் கட்ட முடியல. கார் வேற வித்துட்டேன் இப்படின்னு சொல்றாரு. இத கேட்கும்போது மனசு ரொம்ப கனத்தது. 4,50,000 லட்சம் சம்பளம் வாங்கின ஒருத்தர் ஒரு மாசம் வேலை இழப்புனால இந்த நிலைக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவசர கால நிதி இல்ல அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். இது அந்த நபருக்கு மட்டும் நடந்த கதை இல்ல. இந்தியால லட்சக்கணக்கான குடும்பங்கள் இந்த சூழல்ல தான் இருக்காங்க. சம்பளம் வருது. ஆனா சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸ்க்கு போயிடுது. ஒரு அவசர காலம் வந்தா தாங்கும் திறனே சுத்தமா இல்ல. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடன் கெட்டதில்ல. சொத்து உருவாக்குறதுக்கு கடன் வாங்குறது புத்திசாலித்தனம். வீடு வாங்க கடன், தொழில் தொடங்குறதுக்கு கடன் இதெல்லாம் ஒரு நியாயமான விஷயம். ஆனா என் ஃப்ரெண்டு வாங்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்குறது, சமூக வலைதளங்கள பார்த்தேன் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்குறது, வட்டி இல்லாத தவணை அப்படின்னு சொல்லி ஏமாந்து தேவையில்லாம வாங்குறது, இது எல்லாமே ஒரு மாதிரி வலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வலையில விழுறது. யாரோ ஒருத்தன் தன்னோட வாழ்க்கைய வாழ்றான். அத அவன் சமூக வலைதளத்தில போடுறான். நீங்களும் அத பார்க்குறீங்க. அவன போல வாழணும் அப்படின்னு ஆசை வருது. அந்த ஆசைய நிறைவேற்ற கடன் வாங்குறீங்க. அவனுக்கு நீங்க யாரும் கூட தெரியாம இருக்கும். இந்த ஆட்டத்தில கண்டிப்பா விழாதீங்க. உங்க வாழ்க்கையில நிஜமான நட்சத்திரங்கள், நீங்க நேர்ல சந்திக்கிற மனிதர்கள். குறிப்பா குடும்பம். அவங்களுக்காக சேமிங்க. அவசர கால நிதிய உருவாக்குங்க. தேவையில்லாத கடன முற்றிலுமா தவிர்த்துருங்க. ஒரு கஷ்டம்னு வரும்போது, அது வாழ்க்கைய முழுசா கவிழ்த்து போட்டுறக்கூடாது. அதுக்காக தயாரா இருக்கிறது தான் உண்மையான நிதி சுதந்திரம்.